வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கௌடில்யா பொருளாதார மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மராத்தி, பாலி, பிராகிருத், அசாமீஸ் மற்றும் பெங்காலி மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இலங்கையில் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டி காத்மாண்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் தொடங்கும் கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பசுமை மாற்றத்திற்கு நிதியளித்தல், புவிசார் பொருளாதார பாதிப்பு போன்ற கருப்பொருள்களில் விவாதிக்கப்பட உள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச அறிஞர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோர் இந்திய பொருளாதாரம் குறித்து விவாதிக்க உள்ளனர். நிதி அமைச்சகத்துடன் இணைந்து பொருளாதார வளர்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் தங்களது வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள மோகன்லால் சுகாதியா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். தொடர்ச்சியான கடின உழைப்பு மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவும் என்றும் அவர் கூறினார். கல்வி என்பது அதிகாரமளித்தலுக்கான சிறந்த ஊடகம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள இத்திட்டம் 2027ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட உள்ளது. மொத்தம் 128 ரயில் நிலையங்களுடன் 119 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ வழித்தடம் அமையவுள்ளது. மாதவரம் முதல் சிப்காட் வரையிலும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் புதிய ரயில் பாதை அமைக்கப்படவுள்ளது. மராத்தி, பாலி, பிராகிருத், அசாமீஸ் மற்றும் பெங்காலி மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்கவும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச எரிசக்தி திறன் அமைப்பில் இந்தியா இணைவதற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 11,72,000 ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 2,029 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. தேசிய சமையல் எண்ணெய் வித்துகள் இயக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த 7 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் நாடு சுயசார்பை அடையும் வகையில் 10,103 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் தேசிய வேளாண் வளர்ச்சித் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் வகையில், நடுத்தர மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் 1,00,000 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் 919 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், இத்திட்டங்களின் மூலம் அகமதாபாத் நகரில் அடிப்படை வசதிகள் மேம்படும் என்று கூறினார். அத்துடன் மாநகராட்சியின் முயற்சி காரணமாக அனைத்து நகராட்சி தொடக்கப் பள்ளிகளும் மாதிரி பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் மட்டும் 472 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். தமிழகத்தின் சென்னை மெரினா கடற்கரையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விமான சாகச கண்காட்சி விமானப்படையில் சேருவதற்கு உத்வேகம் அளிக்கும் என்று விமானிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது பேசிய விமானி சித்தேஷ் கார்த்திக் இதனை தெரிவித்தார். குரூப் கேப்டன் சித்தேஷ் கார்த்திக் 6ஆம் தேதி 92nd ஏர்போர்ஸ் டே நாள்ல 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் மரீனா பீச்ல. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஏர்போர்ஸ்ல இருக்கிற பிளேன் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களுக்கு. மொத்தமா 72 பிளேன்ஸ் வருவாங்க. ஆல் ஓவர் இந்தியால இருந்து வராங்க. சில பிளேன் பெங்களூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், அரக்கோணம் எல்லா இடத்துல இருந்து வராங்க. நம்ம சுகாய், நம்ம இந்தியன் மேட் LCA இவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் உலகத்துல ஒரே ஒரு ஹெலிகாப்டர் டீம் இருக்கு, அது சாரங் தான். அது கண்டிப்பா பாருங்க. சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் இருக்கும். இது ஏசியால ஒரே டீம் தான். 9 பிளேன் சேர்ந்து பார்ப்பாங்க. ஏசியால ஒரே மாதிரி இதே டீம் தான். வேர்ல்டுல கூட ஒரு 3-4 டீம் தான் இருக்கு. அதனால ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் சான்ஸ் இது. நீங்க கண்டிப்பா பாருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அன்னையின் பெயரில் மரம் என்ற இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இத்தொடரில் 7 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு சம்ஷீர் தெரிவித்துள்ளார். முதல் நாளான இன்று வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்திலேயே முதன்முறையாக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் 2 டோனட் படகுகள் நீலகிரி மாவட்டம் உதகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த மின்சார படகு கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்திற்கு சென்று படகு சவாரி செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் இந்த படகு இல்லத்தில் 33 மோட்டார் படகுகள், 17 துடுப்பு படகுகள், 105 மிதி படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2 டோனட் போட் என்ற படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தலா 13.5 லட்சம் மதிப்பில் மும்பையிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள மின்சாரத்தில் இயங்கும் இந்த படகில் பயணம் செய்பவர்களுக்கு 20 நிமிடம் பயணம் செய்ய 5 நபர்களுக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. டோனட் இனிப்பு வகை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அந்த பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மின்சார படகு சவாரி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. உதகையிலிருந்து சரவணன். இலங்கையில் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 11ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கலின் போது குழுவாக கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. இலங்கை பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 236ஆக அதிகரித்துள்ளது. 173 பேர் காயமடைந்துள்ளனர். 19 பேரை காணவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. 34 தேசிய நெடுஞ்சாலைகள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கிய 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என்று நேபாள பிரதமர் திரு கே.பி. சர்மா ஒலி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் வடக்கு மாவட்டங்களில் நாளை வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டார்ஜிலிங் மற்றும் கலிம்போங் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. அம்மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜல்பைகுரி, அலிபுர் துவார், கூச்பிகார், வடக்கு மற்றும் தெற்கு தினாஜ்பூர் மற்றும் மால்டா மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் வங்கக்கடலின் கிழக்கு, மத்திய பகுதி மற்றும் பங்களாதேஷ் கடல் பகுதிகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டி காத்மாண்டுவில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷையும், மகளிர் பிரிவில் இந்தியா இலங்கையையும் எதிர்கொள்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. முன்னதாக நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பங்களாதேஷ் 16 ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தையும், பாகிஸ்தான் 31 ரன் வித்தியாசத்தில் இலங்கையையும் வென்றன. லண்டனில் நடைபெற்று வரும் குளோபல் செஸ் லீக் போட்டியில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகசி, பிரக்ஞானந்தா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா, கேரளா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 2 கோல் போட்டன. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கௌடில்யா பொருளாதார மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மராத்தி, பாலி, பிராகிருத், அஸ்ஸாமீஸ் மற்றும் பெங்காலி மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இலங்கையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டி காத்மாண்டுவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.